அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் லேட்டஸ்ட் அப்டேட் பிஎஃப்எஸ்சி ப்ரோக்ராம் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் மற்ற ப்ரோக்ராம் என்ன இன்றைய தேதிப்படி, அதாவது ஆகஸ்ட் 30, 2025 படி ஒரு முக்கியமான நாள். அது யாருக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட் இது தான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் கவுன்சிலிங் ஷெட்யூலில் 2025-26 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மேலே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு. அதுலேயும் 3 ஸ்ட்ரீம் இருக்குது: அகாடமிக், அக்கேஷனல் அண்ட் அகாடமிக் கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்ட்ரீமுக்கும் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. எப்படி பார்க்கலாம்? ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொவிஷனல் அட்மிட்டட் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது யாரெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். பிஎஃப்எஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணியாச்சு. என்ன டேட் சொல்லியிருக்காங்க? த லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீ ஆன் ஆர் பிஃபோர் 38, அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கள லிஸ்ட்டு இதில் செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கேட்டகரி யாரெல்லாம் இப்போ பண்ணிட்டாங்க, ஃபீஸ் பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் பண்ணலைங்கிறது இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட்டு காலம் வந்து பிரிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அப்போ அவங்களாம் பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த தேதி 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். ஸோ எவ்வளோ பேர் இதில் அலாட் ஆகிருக்கு, ஃபீஸ் எவ்வளோ பேர் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 100% பே பண்ணிட்ட மாதிரி இருக்குது. மொத்தம் 17 சீட்டு ஜெனரல் கேட்டகரி 17 சீட்டும் 17 பேரும் பே பண்ணிட்டாங்க. ஸோ மற்றவங்களும் என்ன பண்ணலை அப்படிங்கிறதான் இதில் இருக்கும். பட் ஓவராலாக டேட்டு இன்றைக்கி டேட்டுக்குள்ளார பண்ணணும். இப்போ பிசி கேட்டகரியில் 14 பேர். 14 பேரில் பார்த்தீங்கன்னா அந்த 11ஆவது பேருங்க பாருங்களேன், யாரோ ஒருத்தர் பே பண்ணலை. அவங்களுக்கு தான் இந்த டைம், ஷெட்யூல் டைம். ஸோ அதுக்குள்ளார பே பண்ணிடணும். மற்றவங்களாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீட்டை அலாட்மெண்ட் கிடச்சி இப்போ ஃபீஸ் கட்டாதவங்க இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளார கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கணும், அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இது வந்து பிசி கேட்டகரிக்கு பார்த்துட்ருக்குறோம். இதே போல் தான் மற்ற கேட்டகரி எம்பிசியில் எத்தனை பேர் ஒன்று ஃபீஸ் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 பேர் தெரியுது. இது மாதிரி தான் மொத்தம் எவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட்டு 12 பேருக்கு இருக்குது. 10 பேரில் 2 பேர் என்ன ஃபீஸ் கட்டலை. இந்த ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு நீங்கள் டேட்டுக்குள்ளார பண்ணிவிடுங்க. இதே மாதிரி கேட்டகரி வைஸு செக் பண்ணி பார்த்துங்க யாரெல்லாம் பண்ணணுமா. ஸோ இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி டேட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலைன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்டே இருக்காது, கேன்சல் ஆகிடும். அந்த வேக்கன்சி க்ரியேட் ஆச்சுன்னா அந்த வேக்கன்சி அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. தேங்க்யூ.